A metallic conductance obeys Ohm's law at room temperature. When applied potential difference across it is increased from volt to 2 volt and the temperature is kept constant. Current through the conductor. சொல்லணும் ஒரு உலோக கம்பி ஓம் விதியை பின்பற்றுகிறது ரைட்டு. மின்னழுத்தம் V இருந்து 2V ஆக அதிகரிக்கும் போது V மீன்ஸ் வோல்ட் ரைட்டா வோல்டேஜ். மின்னழுத்தம் வோல்டேஜ்ல இருந்து 2 வோல்டேஜாக அதிகரிக்கும் போது வெப்பநிலை மாறாத நிலையில் மின்பெருக்கி என்ன ஆகும்? இதுதான் கேட்டிருக்காங்க. இப்ப இதுல நிறைய வார்த்தை இருக்கு. ஒன்னும் ஓம்ஸ்லான்னு சொல்றாங்க, கண்டக்டர் அப்படின்னு சொல்றாங்க, வோல்டேஜ் சொல்றாங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கா. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும்னா முதல்ல இந்த ஓம் விதி என்ன அது தெரிஞ்சா போதும். உங்களால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக அனிமேஷனோட பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஓம்ஸ் விதி. ஓம்ஸ் என்பவர் என்ன பண்ணுவார்னா 3 கான்செப்ட் கனெக்ட் பண்ணுவார். ஒன்னு வோல்டேஜ், இன்னொன்னு ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்னு கரண்ட். இந்த 3 எப்படி கனெக்ட் பண்ணுவார்னா, அதாவது ஒரு கடத்தி ஒரு கண்டக்டருக்கு அதன் வழியே கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா, ஒரு கடத்தின் வழியே செல்லும் கரண்ட் ஆனது எதுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனலா இருக்குன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அது வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், மின்னழுத்த வேறுபாடு. அதாவது அவர் சொல்ற கான்செப்ட் இதுதான். கரண்ட் ஆனது கரண்ட் பாயுது அப்படின்னு சொல்றோம்னா அந்த கரண்ட் எதை பொறுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும், அதை பொறுத்தது அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலம் என்னன்னா இப்ப நான் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆன வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்றேன். நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றேனோ அந்த அளவுக்கு கரண்ட் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாரு. நான் வோல்டேஜை டிக்ரீஸ் பண்றேன். நான் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்றணும் அந்த அளவுக்கு என்னன்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதான். அப்ப இந்த இடத்துல அவர் என்ன கனெக்ட் பண்றாருன்னா கரண்ட் ஆனது எதை பொறுத்தது, வோல்டேஜை பொறுத்தது. இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஈக்குவலன்ட் பண்றதுக்காக ஒரு மாறிலி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றாரு. அதுதான் என்னன்னா ஆர். அப்ப V is equal to IR. இதான் யாரு சொல்றாரு அப்படின்னா ஓம் சொல்றாரு ரைட்டா. இப்ப எதுக்கு இந்த ஆர் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன நல்லா கவனிங்க. இங்க என்ன பார்த்தோம், வோல்டேஜ் நான் எந்த அளவு இன்க்ரீஸ் பண்றணும் அந்த அளவுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் எந்த அளவு டிக்ரீஸ் பண்றனோ அந்த அளவுக்கு கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப ஏதோ ஒண்ணு தொடர்பு இருக்கு ரைட்டா. நான் வோல்டேஜை தொடுறேன், வோல்டேஜை தொட்டா கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறுது. வோல்டேஜை குறைச்சுனா கரண்ட் ஆட்டோமேட்டிக் குறையுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கரண்ட் ஏதோ ஒண்ணு டச் பண்ணுது ரைட்டா. அந்த டச் பண்ற இதுதான் சொல்றாரு ஆர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு இருக்குப்பா, நீ வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் குறையுது, வோல்டேஜ் நீ டிக்ரீஸ் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா இந்த கான்செப்ட் உள்ள கொண்டு வராரு. இதன் மூலம் வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் 3ஐயும் கனெக்ட் பண்ணி என்ன பண்றாரு ஒரு விதியை கொடுக்குறாரு. அந்த விதியோட பேர் தான் ஓம்ஸ் லா.